சேனல் பார்த்துக்கலாம். இந்த சுகர்நாடி என்ன சொல்லுது, எவ்வளோ அழகா பலன் சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு பெண் ஜாதகம் நம்மகிட்ட ஒரு பெண் ஜாதகம் பார்க்க வராங்க. அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு நம்ம கணிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா? நீங்கள் நோட்டில் எழுதிக்கலாம் எழுதிக்கலாம். ஒரு பெண் ஜாதகம் 19/11/1980 11:28 AM சென்னை போட்டுங்க. மகர லக்னம், லக்னத்தில் கேது மாந்தி, 3ல் சந்திரன், 7ல் ராகு, 9ல் குரு சனி, 10ல் புதன் சுக்கிரன், 11ல் சூரியன், 12ல் செவ்வாய். இது ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துக்கு மேலேயே ஒரே ஒரு முறை எங்க முறை மட்டும்தான் இருக்கு. அந்த ராசி கட்டத்துக்கு மேலேயே நாங்கள் மற்ற நவாம்சத்தை போட்டுக்குவோம். அப்படி நவாம்சங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 2ல் மாந்தி, கடகத்தில் கேது, சிம்மத்தில் சூரியன், துலானில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன் ராகு, கும்பத்தில் புதன், மேசத்தில் சனி குரு. இது நவாம்ச கட்டம். ஏன் இந்த ராசி கட்டத்தை உள்ள போட்டு நவாம்ச கட்டத்தை ஏன் மேலே போடுறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சடக்கு அடிக்கிற நேரம் தான் அந்த ஜாதகம் எதுக்காக வந்தாங்க என்ன பலன்னு சொல்லிடலாம். அது ஏன் அப்படி சொல்றோம்னா, நவாம்சம் இப்ப நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ராசி கட்டமே போதும், நவாம்ச கட்டம் தேவையில்ல, நட்சத்திர பாதசாரம் தேவையில்லைன்னு. நட்சத்திர பாதசாரத்தை தொடாத ஒருத்தர் சோசியம் சொல்றாங்கன்னா கண்ணை கருப்பு துணியில கட்டிக்கிட்டு NS ரோட்ல போற மாதிரி ஆக்குங்க. ஏன்னா 1 கிலோமீட்டர் கூட போக மாட்டாங்க, சுக்கு நூறா போயிடுவாங்க. நீங்க ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிக்குது, அந்த நட்சத்திர அதிபதியும் அந்த நட்சத்திரத்தையும் பாராமல் சோதி சொல்லி உலகத்தில் வென்றதே கிடையாது. சொல்லிக்கலாம், வேணும்னா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். சரி, அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு பெண் ஜாதகம் நம்மகிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து பார்த்தோன்னு சொல்கிறான், உனக்கு திருமணம் ஆயிருக்கான் ஆனால் குடும்பம் நடத்த முடியாது அம்மா அப்படின்னா. ஆமாங்க, குடும்பம் நடத்தலை. உனக்கு குழந்தை குட்டியும் கிடையாது. நீ எத்தனை திருமணம் செய்தாலும் ஒரு ஆணோட சேர்ந்து நீ திருமணம் நடத்தி குடும்பம் நடத்த முடியாது, உனக்கு குழந்தை பாத்தியமே கிடையாது, குடும்ப வாழ்க்கையும் கிடையாது அப்படின்ற. ஆமா சார், அப்படிதான் இருக்குது அப்படின்னு தான் கேள்வி கேட்டாங்க. இப்ப இத பார்த்த உடனே சொல்லணும், ஒரு செகண்ட்ல சொல்லணும். இதுதான் எங்க சுகர்நாடி முறை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் பாவம், லக்னம் என்பது நாம, நம்ம லக்னம் என்பது நாம, 7ஆம் பாவங்கிறது நமக்கு ஆணா இருந்தா எதிரில் வைக்கக்கூடிய மனைவி, பெண்ணா இருந்தா எதிரில் இருக்கக்கூடிய கணவன். இந்த கணவன் ஸ்தானம் 7. இப்ப இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், மாரகாதிபதி, கொடிய பாவி, லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் அவர் சந்திரன். அவர் வந்து புதனுடைய காலில், தனக்கு புதன் 6-8 உட்காந்துட்டார். நீங்க ஜோதிடத்துல நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒரு கிரகன் என்ற நட்சத்திராதிபதி தனக்கு 6-8 இருந்தாலும் அல்லது லக்னத்துக்கு 6-8 இருந்தாலும் அந்த கிரகம் பலனை இழந்துரும் முழுக்க. இப்ப சந்திரன் புதனோட காலில் இருக்கிறாரு, புதன் தனக்கு 8ல், சந்திரனுக்கு 8ல் புதன். அப்ப குடும்ப 7ஆம் அதிபதி ஒத்து வராரா? ஒத்து வர மாட்டார். பார்ட்னர்ஷிப் ஒத்து வராரா? ஒத்து வர மாட்டார். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஒன்று தனக்கு கேந்திரம் திரிகோணத்தில் இருக்க வேண்டும், அல்லது லக்னத்துக்கு கேந்திரம் திரிகோணத்தில் இருக்க வேண்டும், அல்லது பாபகிரகமாக இருந்தால் உபசதிஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருக்கலாம். இப்படி பல முறை இருக்குது. அப்படி எடுத்து ஆய்வு பண்ணும்போது இந்த பெண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தனக்கு 6-8 12 போயிடுச்சு. அதனால உனக்கு திருமணம் செய்யலாம், ஆனால் குடும்பம் நடத்த முடியாது. இந்த அம்மாளுக்கு 18 ஆண்டுகள் திருமணம் ஆயிருக்குது, ஒரு நாள் கல்யாணம் பண்ணதோடு சரி, ஒரு நாள் கூட குடும்பமே நடத்தலை. ஒரு 2 நாள் இருந்திருப்பாங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா, திருமணம் முடிஞ்சா அழைப்பு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு நாள் அழைப்பு, பெண் வீட்டுக்கு ஒரு நாள் அழைப்பு முடிச்ச உடனே பிரிஞ்சது தானா. ஒரு 2 நாள் 3 நாள் தான் குடும்பம். கல்யாணம் பண்ணி 2 நாள் 3 நாள் தான். ஏன் கல்யாணம் பண்ணி சாயந்தரமா கூட பிரிஞ்சு நிறைய ஜாதகத்தில் இருக்குது. அப்ப நமக்கு 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தனக்கோ லக்னத்துக்கோ 6-8 12 போனா அந்த 7ஆம் பாவம் செயல்படாது. இப்ப இந்த மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அந்த ரேவதிக்கு அதிபதியாக புதன் சந்திரனுக்கு 8ல் உட்காந்துட்டதுனால திருமண வாழ்க்கை ஒட்டு வரல. திருமணம் என்பது 7ஆம் பாவம். இந்த மாதிரி மேடை கல்யாண மண்டபம்
அவங்க வசதி இந்த மாதிரி பந்தல் போட்டு கூட கல்யாணம் பண்ணுவாங்க, கோயிலில் கல்யாணம் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். 7ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் திருமணம் நடக்கும். 7ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா திருமணமே நடக்காது. அப்போ 7ஆம் பாவம் இந்த ஜாதகத்தில் திருமணத்தை நடத்தி வச்சு 7ஆம் பாவம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய விதி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்தணும்னா 2ஆம் பாவத்தை பார்க்கணும். உங்களுக்கு 2ஆம் பாவத்தை பார்க்கணும். 2ஆம் பாவம் தான் குடும்பாதிபதி. எம்ஜிஆர் ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடினார், படகோட்டிங்கிற படத்தில், பொண்டாட்டி பிரசம் 2ஆக இருந்தால் 3ஆகும் செய்யும் வலையில் அப்படி சொன்னார். இந்த 2ஆம் பாவத்தில் ஒரு பாவத்துக்கு 24 காரகம் இருக்கு. அந்த 24 காரகத்தில் 2ஆம் பாவம் குடும்ப அபிவிருத்தின்னு சொல்லிக்குது. தனம் இருக்குது, இடது கண் இருக்குது, ஆடை அணிமணிகள் இருக்குது, சாப்பிடக்கூடியது இருக்குது, 24 காரகம் இருக்குது. அந்த காரகத்தில் 2ஆம் பாவம் தான் குடும்ப அபிவிருத்தின்னு சொன்னார். அப்ப அந்த பாட்டு கேட்கும் போது பொண்டாட்டி பிரசம் 2ஆக இருந்தா 3ஆகும் செய்யும் வலையில் அப்படி சொன்னா 2ஆம் பாவம் தான் குடும்ப அபிவிருத்தி செய்யக்கூடியது அப்படி சொல்றதுனால 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் கணவன் மனைவி சேர்ந்து ஒற்றுமையா குடும்பம் நடத்தினா அடுத்த வாரிசை உருவாக்குறது 2ஆம் பாவம். அப்ப இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். அந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு? 9ல் இருக்கிறார், கன்னியில் இருக்கிறார். யாருடைய காலில் இருக்கிறாரு? சந்திரனுடைய காலில் இருக்கிறார். சரலக்கணத்துக்கு 2-7 மாரகாதிபதி, 2-7 மாரகாதிபதி சந்திரனும் சனி பகவானும் மாரகாதிபதி. இவங்க மாரகத்தை செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. சனியோட நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்துதோ அந்த காரகத்தை கொல்லும். அப்ப 2ஆம் அதிபதி அவரும் ஒரு மாரகாதிபதி. அவர் ஒரு மாரகாதிபதி காலில் இருக்கிறாரு. குடும்பம் நடத்த முடியுமா? குடும்பம் நட்டினா நீங்க பீன்ஸ் கேரட்ல நறுக்குறீங்களே அது மாதிரி சுக்கு சுக்க நறுக்கி சுட்டுவாங்க. குடும்பம் நடத்த முடியாது. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி மாரகஸ்தானத்துக்கு போகக்கூடாது, மாரகாதிபதி நட்சத்திரம் ஏறக்கூடாது. அப்ப ஏன்னா 2ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 7ஆம் அதிபதி கெட்டு போச்சு. இன்னும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு சந்திரன் சனி நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது, நேருக்கு நேர் சேரக்கூடாது, வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதே போல சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியனும் 7ஆம் அதிபதி சனியும் சேர்ந்து பார்க்கக்கூடாது, ஒன்றோட சேரக்கூடாது, திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இதுமாரி 12 பாவத்துக்கும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகத்தோட சேரக்கூடாது, சேர்ந்தா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காதா, திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காதா அப்படிங்கிறது 12 பாவத்துக்கும் நான் யூடியூப்ல சொல்லிருக்கிறேன், நிறைய யூடியூப்ல சொல்லிருக்கிறேன். அதுமாரி பார்த்துங்க. அடுத்தது சரி, ஏன் புத்திரம் பாக்கியம் இல்லை? இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் தானே, அவர் சொந்த வீட்டில் தானே இருக்கிறாரு. அப்ப 5-10க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் மிகப்பெரிய யோகம். 10ஆம் பாவத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறார். ஆனா அவர் புத்திர பாக்கியம் கொடுக்க முடியாது. என்ன காரணம்? சுக்கிரன் உட்கார்ந்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? செவ்வாயோட நட்சத்திரம், சித்திரை 3ஆம் பாதம். அப்ப ஒரு கிரகம் பாருங்க, நல்லா ஜோதிட நண்பர்களே நல்லா ஆய்வு பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு கிரகம் என்ற நட்சத்திராதிபதி தனக்கோ லக்னத்துக்கு 6-8-12 போனால் அந்த கிரகம் தன்னுடைய காரகத்தை கொடுக்காது. அப்ப சுக்கிரன் 5ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. ஆனா செவ்வாய் காலில் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துக்கு போயிடுச்சு. அப்ப 12ஆம் பாவத்துக்கு போயிடுச்சுன்னா கிரகம் புத்திர பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப லக்னம் கெட்டு போச்சு, 2 கெட்டு போச்சு, 5 கெட்டு போச்சு, 3 கெட்டு போச்சு. இப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னம் நல்லா இருக்க வேண்டும், 2ஆம் இடம் நல்லா இருக்க வேண்டும், 3ஆம் இடம் நல்லா இருக்க வேண்டும், 5ஆம் இடம் நல்லா வேணும். இதுதான் குடும்ப அபிவிருத்திக்கு முக்கியமான காரகம். இந்த நான் சொன்ன பாவம் தான். லக்னம் நல்லா இருந்த மட்டும் தான் ஆளுமை திறமை இருக்கும். 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். 3ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் காம திரிகோண ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இந்த அதிபதிகள் நல்லா இருந்தால் மட்டும்தான், காம திரிகோண ராசி நல்லா இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கான். நாங்களாம் பொதுவாகவே சொல்லுவோம், 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் கெட்டு போயிடுச்சுன்னா சன்னியாசில் விட்டுருவேன். 3ஆம் இடமும் 5ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா சன்னியாஸ். 3ஆம் இடம் கெட்டு போவதற்கு வீரியம் இருக்காது, காமம் இருக்காது, அதனுடைய முயற்சி இருக்காது. அப்புறமேல எங்க போய் குழந்தை பத்துக்கிறது? 5ஆம் இடம் கெட்டு போயிட்டா புத்திரபாகியம் இருக்காது. இது 2 கெட்டு போயிடும். எதுக்கு வாழ்க்கை? அதனால 3, 5 கெட்டு போயிடுச்சுன்னா இவன் சன்னியாசி ஜாதகம் போ. ஆனா அந்த 3ஆம் இடம் 5ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு.
இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் பலம் இழந்து போச்சு, 2ஆம் இடம் பலம் இழந்து போச்சு, 3 பலம் இழந்து போச்சு, 4 பலம் இழந்து போச்சு, 5 பலம் இழந்து போச்சு. அப்புறமேல எதுக்கு குடும்ப வாழ்க்கை, திருமணம், குழந்தை குட்டி? இன்னைக்கு வயசு என்ன? 44 வருஷம் 10 மாதம் 24 நாள். நான் பார்த்தது 13ஆம் தேதி பார்த்தேன். அப்போ 45 வருஷம் ஆகி போச்சு. கல்யாணம் ஒரு தரம் கல்யாணம், கட்டாய கல்யாணம், அதோடு முடிஞ்சு போச்சு. கணவனோட சேர்ந்து வாழலை, குழந்தைய குட்டி பெற்றுக்கல, சன்னியாசி போல தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். அப்படி அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா நாங்களாம் வேற எதையுமே பார்க்க மாட்டோம். பார்த்துங்க, இதை இந்த நான் சொல்கிறேன் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு செல்லில் ஆப் இருந்தால் போட்டு பாருங்கள். 19/11/1980 11:28 AM சென்னை. இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாம்ச கட்டம் நான் சொன்ன மாரி இருக்கும். இப்படி சொன்ன மாரி வந்தால் இது மட்டுமே போதும் எங்களுக்கு. மீதி எந்த ஒரு விதிமுறைகளையோ எந்த ஒரு நீங்கள் தேவையோ நான் எடுக்க மாட்டோம். இதே போதும் எங்களுக்கு. திசபத்தியும் போட்டுக்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியங்கிற ஒரு புக்கில் 1500 ராசி கட்டம் போட்டு அதில் லக்கணம் போட்டு திசாபத்தி போட்டு அதில் பலன் சொல்லிக்குது. அதை எடுத்து பார்த்தீங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்த எங்க எம்ஆர் பாளையம் பாண்டியராஜன் அவர் என்ன சொல்றாரு, அவர் தான் வந்திருக்கிறார். அவர் என்ன 10 முறை படித்தாதான் 11வது முறை படித்தாதான் இது எனக்கு உங்களுக்கு புரியுங்கிறார். அவர் தான் அதை சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு. ஆனா 10 முறை இல்ல, தொட்டியம் பெரியசாமின்னு ஒருத்தர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருக்கிறாரு, 11 முறை படித்தாலும் எனக்கு புரியலைங்கிறார். ஆனா என்னுடைய நண்பர் என்ன சொல்றாரு, 10 முறை படிச்சு 11வது முறை தான் புரியினார். எனக்கு அவர் 1000 முறை சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா அப்பெல்லாம் எனக்கு விளங்கவே இல்லை. அவருடைய நண்பர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவருடைய ஜாதகத்தை கொடுத்தாரு. அப்பதான் எனக்கு சுகநாடி என்கிற ஜோதிடமே எனக்கு புரிஞ்சு. இவர் தான் என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய எம்ஆர் பாளையம் பாண்டியராஜன் ஐயா அவர்கள். இவரை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டார்கள். இவரா அப்ப இந்த சுகநாடியினுடைய ரகசியம் அவ்வளவு ரகசியம் இருக்குது. அப்ப இதை ஒரு முறை 2 முறை எல்லாம் படிச்சா நீங்க கண்டுபிடிக்க முடியாதுங்க. இதுக்கு பல முறை நிறைய கண்டுபிடிக்கணும். நேற்று ஒரு சாயந்தரம் ஒரு விதி சொன்னார். இவர் சொன்னது 10,000 விதி சொல்லிக்கிறார். அந்த விதி சொல்ற மாதிரிங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையும் நவாமிஸ்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருக்குன்னு வச்சுக்கீங்க, முடிச்சலாம். எந்த ஒரு ஜாதகத்திலையும் நவாமிஸ்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருக்குது. உதாரணமா சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று இருக்குது. நவாமிஸ்தில் 6, 7, 8 செவ்வாய் இருந்தால் அவனுடைய இளமை பருவத்திலேயே சகோதரன் இறந்துருவான். அவனுடைய இளமை பருவத்திலேயே சகோதரன் இறந்துருவான். நச்சுன்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை. அடுத்தது சனி எங்க இருக்குதோ அதுக்கு 6, 7, 8 செவ்வாய் இருந்தால் பெண் பிறந்திருந்தால் அவனுக்கு அண்ணன் இருக்க மாட்டான். ஆணா இருந்தாலும் அவனுக்கு மச்சன் இருக்க மாட்டான். இல்லைன்னா அதெல்லாம் 100க்கு 100 அப்படி சக்குன்னு உட்காருது. இந்த மாரி 2000, 3000 விதிமுறைகள் எங்க சுகநாடியில் இருக்குது. நான் என்னுடைய சேனல்ல MKS அஸ்ட்ரோ டிவி நானே வச்சிருக்கிறேன். இது நம்ம கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, நிறைய MM சிஸ்டம், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல 100கணக்கான சேனல்ல 1000கணக்கான வீடியோ போட்டுக்கிறோம். இந்த சுகநாடி பற்றி ஒரு 2000 விதி கொடுத்துருக்குறோம். இங்க எங்களுடைய குருமார்கள் எங்களுடைய நண்பர்கள் நிறைய இருக்கிறதுனால என்னுடைய உரையை சிற்றுடைய இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் பொறுமையை கேட்ட உங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க எங்களுடைய குருமார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு போட்டோ எடுத்துட்டு இப்படியே எனக்கு போட்டோ எடுத்தேன். என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும். சரி, என்னுடைய நம்பர் 9994795526 999 தமிழ் சொல்ல 1000 தடவை சொல்லியாச்சு தமிழ்ல. 9994795526 சுகநாடி ஜோதிட ஆசிரியர் ஏ விஜயன். சரி, 3947955526 போதுங்களா? இதே மாதிரி 100 தடவை சொல்லிருப்பேன் அவர்கிட்ட. அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு பாராட்டு. விஜயாவுக்கு ரொம்ப பாராட்டு தரணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கருத்தரங்க வைக்கும் போதே அவருடைய சப்போர்ட்ல தான் நான் வச்சேன். சரிங்களா? அது யாருக்கும் தெரியாது, அவருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? ஏன்னா நான் அதாவது செய்யும் போதே நீங்கள் செய்யுங்க, நான் வரேன், என்னுடைய சப்போர்ட் என்னவோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து கூட பயணிக்கிறார். இடையில கொஞ்ச நாள் கூப்பிடுறதுக்கான சூழ்நிலை இல்லை, அதனால கூப்பிட முடியல. வெளியில் அங்கங்கே நடத்துறதுனால யாரையும் தொடர்ந்து நான் பயணிக்க முடியல. அதான் பெரிய விஷயம், தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. அதனால அதாவது எல்லாரும் நல்லவனும் கிடையாது, எல்லாரும் கெட்டவனும் கிடையாது. சரிங்களா? எல்லாரும் பிறக்கும் போது எல்லாரும் நல்ல குழந்தைகளும் இல்லை, கெட்ட குழந்தைகளும் இல்லை, எல்லாம் நல்ல குழந்தைகளே.
சரிங்களா? பிறக்கும் போது எல்லா பேரும் நல்ல குழந்தைகளே. நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பொறுத்து. சரிங்களா? அப்ப ஒரு சூழ்நிலை, இப்ப இன்னைக்கு மழை வருது அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சூழல். சரியா? அப்ப ப்ரோக்ராம் செய்ய வேணாங்கிற விருப்பம் நம்மளுக்கு யாருக்குமே இல்லை. சரிங்களா? அப்ப இடி மின்னல் வரப்ப மழை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா இல்லையா? இப்ப இந்த கரண்ட் ஆஃப் ஆன சூழ்நிலை கூட நம்ம ப்ரோக்ராம் நடத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு லிங்கை வச்சிருக்கோம். நாங்க பேட்டரி இதுல வந்து ஸ்பீக்கரும் வீடியோவிலையும் அதை ஆட்டோமேட்டிக்கா இந்த லைன் வீடியோவுக்கும் பதிவாயிரும். ஆனா வெளிச்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நடத்திடலாம். மானம் இதை பற்றாக்குறையினால வெளிச்சம் இல்லாம இருக்கு. சரிங்களா? வெளிச்சம் வரும்போது கண்டிப்பா நடத்துவோம். ஐயாவுக்கு பொன்னாடை போத்து விதமாக சந்திரசேகர் ஐயா அவங்களை வருக வருகை என வரவேற்கிறோம். சாரதி ஐயா வாங்க. சந்திரசேகர் ஐயா, துறையூர் சந்திரசேகர் ஐயா வாங்க. அகத்தியர் சார்பில் நம்ம எப்பவுமே எல்லா, அதாவது இந்த விஷயத்துல சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் நான் ஆண்டு விழாவாக தான் நடத்திட்டு இருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஊர்ல ஒரு வாடி தான் நடத்துறோம். அதனால ஆண்டு விழாவை நடத்தணும் அப்படிங்கிற பேர்ல தான் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு விழாவில் 40 பேர்த்துக்கு சீல்டு கொடுக்கறதாக பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த 40 பேர்த்துக்கு சீல்டு இப்போ கொடுக்க போறோம். அதையும் இப்போ இந்த இதிலே நிகழ்வையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்போ முதல் சீல்டு ஐயா அவங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது விஜய் ஐயா அவங்களுக்கு, அதாவது அகத்தியர் ஜோதிட வித்யாலயா சார்பில் சீல்டு வழங்கப்படுகிறது. பொன்னாட போத்தி வச்சுங்களா? ஐயாவுக்கு பொன்னாடை போத்த சந்திரசேகர் ஐயா அவங்க வருகாங்க. இப்போ எனக்கு வந்து சீல்டும் எனக்கு சால்வும் போத எங்கள் சந்திரசேகர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 1992 93 இதுமாரி மீட்டிங் நடத்துவார். அவர் வந்து கூப்பிட்டு மேலே பேச சொல்லுவார் என்னெல்லாம். எனக்கு அப்பெல்லாம் பயம். ஆனால் இப்போ அவர் கையாலேயே அவர் கையால் சீல்டு வாங்கிறது, சால்வு போடுறது, அவர் முன்னாடி பேசுறதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்கள் ஜோதிடத்துக்கே பெருமை. ஏன்னா இந்த ஜோதிடத்தை இந்த பேர் மீட்டிங்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பேசணும், உங்களுடைய கருத்து நமக்கு வரணும், எங்களுடைய கருத்து வரணும்னு எங்கள் ஐயா தான் கொண்டாந்தது. அதனால் இவருடைய கையில் வாங்கிறது, இவரை பார்க்கறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமைங்க, ஜோதிடத்துக்கு பெருமை. அதேமாரி எங்களுடைய எம்ஆர் பாளையம் பாண்டியராஜன் ஐயா அவர்களோட சேர்ந்து இப்படி போட்டோ இருக்கிறதும் எங்களுக்கு ரொம்ப பெருமை கொடுத்து வச்சது. நன்றி, வணக்கம்.